வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ச்சியாக பல பதிவுகள் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி உள்ள பதிவு என்னங்கிறதும் பார்த்துடலாம். இன்றைக்கி முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, நட்சத்திர பதிவில் உத்திர நட்சத்திரத்தை பற்றியான குறிப்பு தான் இப்போ வரப்போகுது. உத்திர நட்சத்திரத்தினுடைய சிறப்பு என்ன, குணம் என்ன, அதில் பிறந்தவங்களுக்கான நிலை என்ன, அவங்கள் வணங்கக்கூடிய கிரகங்கள் நட்சத்திரங்கள் எது, பணவரவுக்கான கிரகங்கள் எது, பரிகாரங்கள் செய்து கொண்டால் சிறப்படையக்கூடிய தலங்கள் எது, கோயில்கள் எது அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் பார்க்குறோம். இதுபோல் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கும் பதிவு இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கூடுதலாக ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு வயதிலையும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கான குறிப்பையும் அடுத்தடுத்த வீடியோக்கள்லையும் நீங்கள் பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஜோதிட ரீதியான பல குறிப்புகளை நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது உத்திர நட்சத்திரம். உத்திர நட்சத்திரத்தை பற்றி ஒவ்வொரு விஷயங்களையாக நம்ம பார்ப்போம். இந்த நட்சத்திரமானது 27 நட்சத்திரத்தில் 12ஆம் வீட்டு நட்சத்திரமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இந்த நட்சத்திரம் பார்த்திங்க அப்படின்னா 2 இதில் இருக்கும். ஒன்று வந்து சிம்மத்தில் 1வது பாதமும் 2, 3, 4 பாதங்கள் பார்த்திங்க அப்படின்னா கன்னிராசிலேயும் அமர்வு ஏற்படும். அதனால் கொஞ்சம் இந்த நட்சத்திரம் வந்து சொன்னாங்கன்னா சிம்மராசின்னு கணக்கெடுக்காமல் எந்த பாதம்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கன்னியா சிம்மமா அப்படிங்கிறத குறிப்பெடுத்துக்கலாம். இந்த நட்சத்திரத்தில் ஒருத்தவங்க ஜென்மம் எடுக்கிறாங்க அப்படின்னா எந்தெந்த குறியீடுகளை பயன்படுத்தி அவங்க முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிறதையும் நம்ம இதில் பார்க்கலாம். இந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி கடவுள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உத்திரம் நட்சத்திரம் சூரிய பகவானுடைய ஆட்சியில் உள்ள நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துக்குரிய கடவுள் யார் அப்படின்னு எடுக்கணும். பொதுவாக வந்து இந்த நட்சத்திரத்தினுடைய ஆளும் கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அது சூரியன். இந்த நட்சத்திரத்திற்குரிய கடவுள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரியமான் அப்படிங்கிற ஒரு கடவுள் தான் இந்த நட்சத்திரத்திற்குரிய ஒரு ஆளுமையை எடுத்து செய்யக்கூடிய கிரகம். இந்த நட்சத்திரத்தினுடைய தோற்றம் பார்த்தீங்க அப்படின்னா கட்டில், கயிறும் கட்டிலும் ஆதி காலத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க கிராமப்புறங்களில். அந்த மாதிரி கயிறு கட்டில் அமைப்பில் தான் இந்த நட்சத்திரமானது நமக்கு காட்சி தெரியும். அப்படியான அமைப்பில் உள்ள இது கயிறு கட்டில் அமைப்பு. பறவைகளில் கிழுவை அப்படின்ற ஒரு பறவையுடைய தன்மையை கொண்ட நட்சத்திரம். பூக்களில் வந்து கதம்பம் நல்ல ஒரு அற்புதமான விஷயத்தை பண்ணும். கதம்பத்தை நீங்கள் கொடுக்கலாம். கதம்ப பூவை வந்து நிறைய பேருக்கு இதனுடைய அடையாளமாக இருக்கிறனால பூஜை புனஸ்காரங்களில் பயன்படுத்திக்கலாம். ஆனால் இந்த நட்சத்திரத்துக்குரிய இன்னொரு பூ இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அரளிப்பூ. அரளிப்பூ வந்து உங்களுக்கு இந்த நட்சத்திரத்துக்குரிய இன்னொரு பூ. விரிச்ச மரமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அரளி மரமாக எடுத்துக்கிட்டலாம். இந்த நட்சத்திரத்துக்குரிய பழம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நீர்பூசணி எடுத்துக்கலாம். தேவதை, அதிதேவதைனா சித்தி அப்படிங்கிற ஒரு தேவதை தான் இந்த நட்சத்திரத்தை ஆளக்கூடியவங்க. இதற்கு அடுத்ததாக இந்த நட்சத்திரத்தை உள்ள காயத்ரி மந்திரம், இந்த நட்சத்திரக்குரிய காயத்ரி மந்திரம் நம்ம டிஸ்பிளேயில் காமிப்போம். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த நட்சத்திரனுடைய ஆளுமை உள்ள சூரியனுடைய காயத்ரி மந்திரமும் டிஸ்பிளேயில் வரும். இந்த 2 மந்திரங்களை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைகள்லேயும் பௌர்ணமி அன்றும் சொல்லிட்டு வந்தீங்கன்னா அற்புதமான பலன்களை நீங்கள் பார்க்க முடியும். அற்புதமான பலன்கள் உங்களோட லைஃப்பில் நடக்கும். அடுத்ததாக இந்த நட்சத்திரத்திற்குரிய குணாதிசயங்கள் என்னன்னு பார்க்க ஆரம்பிச்சிருவோம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய குணாதிசயம் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அன்பு மிக்கவர். அப்போ எல்லார்ட்டையும் ஒரு
பாச மிகுதியாக உள்ளவர், ஜனவசியத்தன்மை உள்ளவர், பேசினா மயக்கிடுவார் அப்படியான நபர், உடன்பிறப்புகளை நேசிப்பவர், எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் மிக்கவர், எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதை பிடிவாத குணத்துடன் செய்து முடித்தே தீர வேண்டும் என்ற ஆவலுடைய நபர், விரும்பின திருமணத்தை செய்து முடிக்கக்கூடிய நபர், ஒரு ஒரு அதாவது இவங்களுடைய சொல்லானது ஒரு இடத்துல கேட்கப்படும் அப்படின்னா இவருடைய சொல்ல எல்லாரும் மதிப்பாங்க அப்படின்னு அர்த்தம். அஞ்சா நெஞ்சக்காரர். அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய குடும்பங்களில் சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடிய நபர்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். அதே நேரத்தில் இந்த நட்சத்திரனுடைய நடை உடை பாவனைகள் எல்லாம் நேர்த்தியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். இந்த நட்சத்திரத்தை நீங்கள் பார்க்க விரும்பினால் இந்த நட்சத்திரம் தோன்றக்கூடிய நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய மார்ச் மாதம் இரவு 12 மணிக்கு மேல் உச்சியில் நடுப்பகுதியில், அதாவது மேல் நோக்கி நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய தலைக்கு மேலாக இந்த நட்சத்திரம் காட்சியளிக்கும். இரட்டை நட்சத்திரம் கம்பு போன்ற வடிவத்தில் இது காட்சியளிக்கும். இந்த நட்சத்திரத்தினுடைய குணாதிசயங்களில் எடுத்தாளக்கூடிய தன்மை ஒரு பக்கம் இருக்க, இந்த நட்சத்திரத்தினுடைய பாத அமைப்பில் ஒவ்வொருத்தவங்களுடைய குணாதிசயமும் மாறும். அப்படி பார்க்கையில் 1வது பாதத்தில் பிறந்தவருடைய குணாதிசயம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதமாக பேசுவார், இனிக்க பேசுவார், பேசினால் மயக்கக்கூடிய தன்மையில் பேசுவார். அதேபோல் இவருக்கு இந்த கைக்கு வேலை கொடுக்காம இருக்கவே முடியாது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா உழைப்பாளின்னு அர்த்தம். ஒரு தொழில்கள் அனைத்தும் கைகள் ஏதேனும் ஒரு கருவியையோ ஆயுதங்களையோ ஏதோனும் வேலை செய்து கொண்டு இருக்க மாதிரி, பணம் எண்ணக்கூடிய மாதிரி, இப்போ பணம் என்னாலும் கைதானே வேலை செய்யும், அந்த மாதிரி வேலை கொடுத்துருன்னு கொடுத்துக்கிட்டு இருக்க மாதிரியே இந்த கையினுடைய வேலை இருந்து கொண்டே இருக்கும். விளையாட்டு பிரியர், நீச்சல் குளத்தில் ஆடி பாடி விளையாடணுன்ற விருப்பம் அதிகம் உள்ளவர், அடிக்கடி பசி உணர்வு உள்ளவர், உணவை ருசித்து உண்ணக்கூடிய ஆற்றல் மிக்கவர், தெய்வ நம்பிக்கையும் பக்தியும் அதிகம் இருக்கும். சுகம் அப்படிங்கிற விஷயம், ஐஸ்வர்யம் அப்படிங்கிற விஷயம் இவருக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பு அதிகம். சூரியனும் பலமாக இருக்கணும் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு. அப்படி இல்லை அப்படின்னா சூரியன் பலம் இழக்க போகும்போது இதனுடைய பலன்கள் அப்படியே ரிவர்ஸாக வேலை செய்யும். அப்படி வேலை செய்ய போகும்போது தகப்பனோட முரண்பாடு உருவாகும். அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முரண்பாடு உருவாகும். அவர்களோடு ஒத்துப்போக முடியாத தன்மை உருவாகும். சாஸ்திரங்கள் போன்றவை அறிந்து புத்தி கூர்மை தன்மையை பெறக்கூடிய நபராக இவர் இருக்கிறார். சுய சம்பாத்தியம் பெறக்கூடிய நபர். மற்றவர்களை சிநேகம் செய்யும் குணமும் கௌரவிக்கும் தன்மையும் இவருக்கு உண்டு. சுய கௌரவ தன்மை, ஒரு இடத்துக்கு போனார்னா இவரை முன்னிறுத்தி தான் அடுத்த நிலைகள் எல்லாத்தையும் உணர வைப்பார். அப்போ இவரை முன்னிறுத்தக்கூடிய குணம் அப்படிங்கிறது இவருக்கு இயல்பாக உண்டு. காதல் வயப்படக்கூடிய நபராக இருப்பார். சுய சௌக்கியம் தன்னடக்கம் உள்ளவராக இருப்பார். நல்ல கல்வி உடையவராக இருப்பார். ஜாதகத்தில் புதனானவர் வலுத்து இருந்தால் கல்வி தடை இல்லாமல் இருக்கும். இல்லையேல் கல்வி தடைபடுவதற்கான வாய்ப்பும் உண்டு. இருந்தாலும் கல்வியில் அவர் எந்த தேர்ச்சி இருந்தாலும் ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, கேள்வி ஞானம், இதெல்லாம் இவருக்கு வந்து அற்புதமாக அமைஞ்சிருக்கக்கூடிய ஜாதகம். புகழ் விரும்புவார். கர்வம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடியவர். முன்கோவக்காரர் என்ற பெயர் எடுக்கக்கூடியவர். உறவுகளை இவர் வெறுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். சில நேரங்களில் உறவினர்களால் தொந்தரவுகள்
அதனால் அவர்களை வெறுக்கக்கூடிய தன்மையும் உருவாகக்கூடிய வாய்ப்பு அதிகம். வசதியான வாழ்க்கை வாழக்கூடிய விருப்பம் உள்ளவர், சாப்பிட்றதில் சிற்றுண்டி பிரியர் என்ற பெயர் எடுக்கக்கூடிய நபர். சாப்பாட்டு விஷயத்தில் இவருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இப்போ சாப்பாட்டை முன்னாடி வச்சோம்னா அதில் என்ன நடக்குது, அதோடைய தன்மை என்ன, ருசி என்ன, எவ்வாறு அது பதார்த்தமாக செய்யப்பட்டிருக்கிறதுன்னு குறிப்பறியக்கூடிய நபராக இருக்கக்கூடிய நபர் தான் இந்த உத்தரம் 1ஆம் பாதத்தில் பிறந்திருக்கக்கூடியவருடைய பலன்கள். இந்த உத்தரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் சிம்மத்தை சூரியனை அதிபதியாக உண்டவர். இதுவே சூரியனுடைய நட்சத்திரம் தான், இருந்தாலும் உத்தரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் சூரியனுடைய சூரியத்தினுடைய ஆதிக்கம் அதிகம் இருக்கும். அடுத்தது இந்த நட்சத்திரத்தில் 2ஆம் பாதமானது கன்னியில் அமர்வு ஏற்படும். கன்னி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய 2ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவருக்கு உத்தரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவருக்கு சஞ்சலத்தனம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு மாதிரியான எண்ணெய் ஓட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன் எதுக்கெல்லாம் தெரியாமல் ஒரு எண்ணெய் ஓட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். பொருளாதாரத்தில் சிக்கல், கையில் பணம் தங்க முடியாமல் சிரமப்படுறதுக்கான வாய்ப்பு, உற்றார் உறவினர்களிடம் பெயர் கெடுதல், உடல் ஆரோக்கியத்தில் சிரமங்கள், பிறர் கஷ்டங்களை இவர் உணர்ந்தாலும் அவருக்கு செய்ய முடியாத சூழல்கள், சித்தப்பா பெரியப்பா வகைகள் உறவுகளில் சின்ன கஷ்டங்கள், சங்கடங்கள், மாமிச உணவில் ஆர்வம் அதிகம், தந்தை உறவுக்குள் பிணக்குகள், இந்த மாதிரியான விஷயங்கள் உத்தரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். இதில் உத்தரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவருடைய நிலை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த உத்தரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் அனைத்தையும் தனக்குன்னு வச்சுக்கக்கூடிய மனநிலை உள்ளவங்க, பிறருக்கு கொடுக்க யோசனைத்தன்மை உரியவர்களாக இருப்பார்கள். தான் ஒரு வாக்கு கொடுத்தோம் என்றால் அந்த வாக்கை இவர்களே மறந்துவிடக்கூடிய வாய்ப்பு அதிகம். அதனால் இவங்க மெமரி பவர் அதிகப்படுத்திக்கிறது நல்லது. கால்நடைகள் யோகம் உண்டு. கர்வம் மிக்கவராக இருப்பார். உண்மையை பேசுவார். ஆனால் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய நிலையை உருவாக்கக்கூடிய அமைப்பு உண்டு இந்த நட்சத்திரத்துக்கு. அடுத்ததாக உத்தரம் 4ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எண்ணம் சரியாக அமைய வேண்டும். இல்லையே இவர்கள் சொல் இவருக்கே தாக்கக்கூடிய அமைப்பு ஒன்று வந்து சேர்ந்துவிடும். பிறரை மதித்து நடக்க வேண்டும். இல்லையேல் பிறர் இவரை மதிக்கக்கூட தன்மை உருவாகிவிடும். தாய் மீது அன்பு அதிகம். தாயன்பு கிடைக்காமல் சிரமப்படக்கூடிய வாய்ப்பு அதிகம். அதே நேரத்தில் தாயினுடைய அன்புக்காக இயங்கக்கூடியவர். இந்த தாயானவள் பலரை இவர் தாயென உணரக்கூடிய சூழ்நிலைகள் இந்த ஜாதகத்தில் இருக்கு. அனைத்தவரையும் அம்மா என்று கூப்பிடக்கூடிய தன்மை, அதுதான் அந்த பலர் அன்மா அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா இவருக்கு தாய் அன்பு ரொம்ப விருப்பமானவர் இருப்பார். அதனால் இந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். இந்த ஜாதகருக்கு வேலை எப்படி அமையும் அப்படின்னு பார்ப்போம். அடுத்தது எந்தெந்த மாதிரி துறைகளில் அவருடைய வேலை இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதற்கு முன்னாக இன்னும் கொஞ்சம் குணாதிசயங்களையும் பார்த்துருவோம். இவருடைய நட்சத்திரத்தில் தந்தைக்கு முரண்பாடு சொல்லிட்டோம் பார்த்தீங்களா. சகோதரனுக்கு நட்பு பாராட்டுவார். செவ்வாய் பலமாக இருந்தால் கருமித்தனம் அப்படின்னு சொல்லுவார். அது தன்மை சில நேரம் சில
கிரகங்களுடைய அமைப்பில் வரக்கூடிய வாய்ப்பு அதிகம். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் அவதியுற வாய்ப்பு அதிகம். கல்வி தடைப்படக்கூடிய வாய்ப்பு அதிகம். சொந்த முயற்சியினாலே எதுவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். தானம் செய்யக்கூடிய வாய்ப்பு இவருக்கு உருவாகும். 2ஆம் பாதத்தில் உள்ளவர்களுக்கு கொஞ்சம் சிரமம். மற்ற பாதத்தில் உள்ளவங்களுக்கு இது அற்புதமாக வேலை செய்யும். வெளிநாடு சென்று திரும்புவார். வெளிநாட்டு யோகம் உண்டு. கிருஷ்ணரை வழிபட்டு வந்தால் நல்லது. திருநங்கைகளுக்கு உதவி செய்தாலும் நல்லது. நண்பர்கள் இவர் முதுகை குத்த வாய்ப்பதிகம். நண்பர்களிடம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. தாய்மாமனுடைய ஆதரவு கிடையாது, வாய்ப்பு ரொம்ப கம்மி, தடைபடும். இந்த ஜாதகர் உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மருத்துவம்னு எடுத்துக்கிட்டோம்னா இயற்கை மருத்துவம் சிறப்பாக வேலை செய்யும். மற்ற மருத்துவத்தை விட மச்சங்கள் அதிகம் உள்ள நபராக இருப்பார். கிழக்கு மற்றும் தெற்கு வாசல் வீடு அமைப்பு இருக்கும். பலாமரத்தை நீங்கள் வீட்டில் வச்சு வணங்கிட்டு வந்தீங்கன்னா சிறப்பாக உங்களுக்கு காரியங்கள் கைகூடும். பெரிய குடும்ப வாழ்க்கைக்கு ஆசைப்படுவார். எல்லோரும் ஒன்றா இருக்கணும்னு ஆசை இருக்கும். ஆனால் சில நேரங்களில் தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செடி கொடிகள் யோகம் உண்டு. வளர்த்தால் அற்புதமாக இவர் கையில் வச்சு செஞ்சார்னா அது அற்புதமாக தொடர்ச்சி அப்படியே வளரும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களாக இருந்தால் எப்போதும் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வு அதிகம் இருக்கக்கூடிய நபராக இருப்பாங்க. இந்த நட்சத்திரத்தில் செவ்வாய் அல்லது ராகு இருந்தால் உடல் ஆரோக்கியத்துக்கு பங்கம் ஏற்படும். கவனமாக இருக்கணும். வியாழக்கிழமை அன்று விரதம் இருந்து வழிபட்டு வருவது இவருக்கு சிறப்பு உருவாக்கும். குழந்தை தாமதம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகம். சிவனை வழிபட்டு வந்தால் தோஷம் நிவர்த்தியாகும். தெற்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நபராக இவர் இருக்கக்கூடிய தெற்கு பகுதியை கடன் ஏதோனும் வகையில் வந்து சேரும். நிவர்த்தி உண்டு. சிவ வழிபாடு நிவர்த்தி உருவாக்கி கொடுக்கும். அதே நேரத்தில் இவருக்கு அமானுஷ்ய சக்திகளுடைய குட்டிச்சாத்தான் தன்மை, ஆவிகளுடைய தொல்லை, அமானுஷ்ய சக்திகளுடைய தொல்லையால் இவர் அவதி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது அவரால் பார்க்கவும் முடியும் சில நேரங்களில். இந்த நட்சத்திரத்தில் உள்ளவங்களுக்கு இவருடைய வீட்டில் திருட்டு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த அபிஷேகம், அபிஷேகம் போய் பார்த்து சாப்பிட்டு வருவது சிறப்பு ஏற்படும். இந்த இதுக்கு உடலில் காயங்கள், அறுவை சிகிச்சை, தையல் போடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எச்சரிக்கையாக இருக்கணும். காய்ச்சல் இவரை அதிகமாக தொந்தரவு செய்யும். இயற்கை மருத்துவம் தான் சிறப்பு. இவர் தெப்ப திருவிழா எங்கெங்கெல்லாம் நடக்குதோ அங்கே போய் அவர் பார்த்து வழிபட்டு வந்தார்னா இவருடைய வாழ்க்கையில் நிறைய நன்மைகள் வந்து சேரும். இந்த நட்சத்திரத்தினுடைய நாயன்மார்களில் முக்கியமானவராக எடுத்துனா மெய்ப்பொருள் நாயனார். அதே நேரத்தில் இந்த நட்சத்திரமானது எந்திரம், வழிபடக்கூடிய எந்திரம், இந்த நட்சத்திரத்துக்கான வழிபடக்கூடிய எந்திரமாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா திரிபுர சுந்தரி எந்திரம்னு ஒரு எந்திரம் இருக்குது. அந்த எந்திரத்தை வாங்கி வணங்கிட்டு வந்தாங்கன்னா, இல்லை திரிபுர சுந்தரி இருக்கக்கூடிய கோயிலுக்கு போய் சென்று வந்தார்கள் அப்படின்னா இவர்களுக்கு சுபிட்சமான அமைப்பு இவங்க லைஃப்பில் நடக்கும். எந்திரங்கள் தேவைப்படுவோர் www.kallukundu.in அப்படிங்கிற இணையதளத்தில் வாங்கிக்கலாம். இல்லை டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய தொடர்பு நம்பர் இருக்கும். அதை தொடர்பு கொண்டாலும் நாங்கள் உங்களுக்கு பார்சலில் உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைப்போம். புளியோதரை சாதம் தானமாக கொடுக்கக்கூடிய இது நல்லது. இவருக்கு மாணிக்கக்கல் சிறப்பு உருவாக்கி கொடுக்கும். வணங்க வேண்டிய தெய்வங்களில் சாஸ்தான்னு சொல்லக்கூடிய ஐயப்பன், தன்வந்திரி இவர்களை வணங்கிட்டு வந்தார்னா அற்புதமான நிலை உருவாகும். இவர் இருக்கக்கூடிய வீட்டு பகுதியில் பார்த்திங்கன்னா நீர்நிலைகள் வந்து சேரும். இவருடைய மனதில் ஏதேனும் ஒன்று ஓடிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம்.
அதிர்ஷ்ட மலராக இவர் செந்தாமரை எடுத்து கையாளலாம். அதிர்ஷ்டம் தரும் தெய்வமாக ஸ்ரீ மகாலட்சுமி தேவியையும் சித்தர் அப்படின்னா காகபுஜண்ட சித்தரையும், ஜீவசமாதி இடம் அப்படின்னா திருச்சி உறையூரில் இருக்கக்கூடிய ஜீவசமாதிக்கு போய் வணங்கிட்டு வர்றது நல்லது. காகபுஜண்டர் சித்தர். இந்த நட்சத்திரத்திற்கு ஆகாதவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உத்தராட்டத்தி நட்சத்திரக்காரவங்க உங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மைக்கு தரமாட்டாங்க. இந்த நட்சத்திரத்தினுடைய ஸ்தலங்கள் கோயில்கள் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத இனி வரக்கூடிய பதிவில் அப்படியே சொல்லிகிட்டே வரேன், அதையும் நோட் பண்ணிக்கிங்க. அந்தந்த கோயில்களுக்கு அந்தந்த நல்ல நாட்களில் சிறப்பான நாட்களில் போய் நீங்கள் கடவுளை வணங்கிட்டு வரும்போது அற்புதமான மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். பொதுவாக இந்த நட்சத்திரத்துக்கு வேலையை பற்றி ஒரு குறிப்பு கொடுத்துருந்தேன், திருமணத்தை பற்றி குறிப்பையும் போய் சொல்லிடுறேன். இந்த நட்சத்திரக்காரர்கள் பொதுவாக எங்கெங்கெல்லாம் வேலை அமர்வு இருக்கும் அப்படின்னா பொது தொண்டு, பொது நல தொண்டில் இருக்கக்கூடிய சேரிட்டி ட்ரஸ்ட் போன்ற விஷயங்களில், ஜோதிடத்துறை சம்பந்தப்பட்டது, எழுத்து, உடல் ஆரோக்கியத்துறை, ஹாஸ்பிட்டல்னு சொல்லக்கூடியது, பத்திரிகை துறை, பாதுகாப்புத்துறை, செய்தித்துறை, அஞ்சலகம், தொலைக்காட்சி, வானொலி, கப்பல், கடற்போக்குவரத்து, மருத்துவத்துறைன்னு சொல்லிட்டோம், பொறியியல், இன்ஜினியரிங் மாதிரியான வேலை, கல்வித்துறை, சுற்றுலாத்துறை, விண்வெளியினுடைய துறை, கணிதத்துறை, வியாபாரத்துறை, வியாபார ஸ்தாபனங்களில் இவங்களுடைய வேலை இருக்கும். இந்த நட்சத்திரக்காரங்களில் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிக லாபம் பெற ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். கடலை, மொச்சை, பட்டாணி, நவதானியம், காய்கறி வியாபாரம், கைவினை பொருட்கள் விற்பனை, இதெல்லாம் இந்த ஃபஸ்ட்டு நட்சத்திரத்தில் உத்திரம் 1ஆம் பாதத்தில் உள்ளவங்களுக்கு சிறப்பாக அமையும். இசைக்கருவி விற்பது, செல்ஃபோனு, கம்ப்யூட்டர் உதிரி பாகங்கள் விற்பது, எலக்ட்ரானிக்ஸ் பொருள், கட்டிடப் பொருள் உற்பத்தி விற்பனை போன்ற இடங்களில் இவருக்கு வேலை அமர்வு ஏற்படும். அதே நேரத்தில் 2வது, 3வது, 4வது பாதத்தில் உள்ள பிறந்தவங்களுக்கு, கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு மருத்துவம், மருந்து வியாபாரம், பூ விற்பனை, கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங், பேக்கிங், டிஸ்ட்ரிபியூஷனு, டெய்லரிங், பிளம்பிங், அதே மாதிரி சிறுதானிய உணவு வியாபாரம் உற்பத்தி பண்ணி விற்கக்கூடிய இடங்கள், பெயிண்ட் விற்கக்கூடியது, மொசைக் கற்கள் விற்கக்கூடிய கம்பெனி, பாலிஷ் செய்யக்கூடியது, பிளாஸ்டிக் லேமினேஷன் செய்யக்கூடிய துறைகள், இதிலெல்லாம் அவங்களுக்கு லாபம் தரக்கூடியதாக இருக்கும் 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திருமணம் எப்போ வயதில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19, 21, 25, 28, 30, 34, 36 ஆகிய வயதுகளில் இவங்களுக்கான திருமண வயதாக எடுத்துக்கொள்ளப்படும். 7ஆம் இடத்தினுடைய அதிபதியினுடைய நிலையை வைத்து இவர்களுக்கு எப்படிப்பட்ட திருமண அமைப்பு போக்குவரத்து இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அது தனி பதிவாகவே இருக்குது. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே இருங்க, அந்த பதிவு உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். அதிர்ஷ்டமான விஷயங்கள் இவங்களுக்கு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதிர்ஷ்டமான நட்சத்திரம்னா ரோஹிணி, அஸ்தம், திருவோண நட்சத்திரம் அற்புதமான ஃபஸ்ட் குவாலிட்டி நட்சத்திரங்களாக இருக்குது. இந்த நட்சத்திரங்களில் நீங்கள் அதுவும் அஸ்த நட்சத்திரத்தை எடுத்து கையாண்டிங்க அப்படின்னா பணம் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வழி எப்படின்னே தெரியாது, வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்கும். அதை பற்றியான குறிப்பு அடுத்தது சொல்கிறேன். அடுத்தது இவங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1. 1ஆம் நம்பர் இவங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர். 5ஆம் நம்பர் பாதகமும் செய்யும் சாதகமும் செய்யும், ரெண்டுமே அமைப்பாக இருக்குது. அதிர்ஷ்ட தேவதையாக இருக்கா முருகப்பெருமானை வணங்கிட்டு வரலாம், மகாவிஷ்ணுவை வணங்கிட்டு வரலாம். ஞாயிற்றுக்கிழமை, புதன்கிழமைகளை இவங்க கையாண்டு அந்த நேரங்களில் செய்யக்கூடிய காரியங்கள் அற்புதமாக நடக்கும். நிறங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிவப்பு, குங்கும நிறம், பச்சை, பிங்க், ரோஸு, இது மாதிரி நிறங்கள் இவங்களுக்கு அதிகமாக நன்மை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல வருடங்கள் வயது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 வயது, 19 வயது, 28 வயது, 37 வயது, 46 வயதுகளில் இவங்களுக்கு அற்புதமான காலகட்டம்னு சொல்லலாம். நல்ல நிலை கிரகங்கள் இவங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரக்கூடிய, அதே நேரத்தில் நல்ல நிலைகளில் தரக்கூடிய திசைகள் அப்படி உள்ள கிரகம்னு எடுத்துக்கிட்டோம்னா சுக்கிரன், சனி, செவ்வாய். இவங்களுக்கு மாலை நேரம் ரொம்ப பிடிக்கும்.
மாலை நேரங்களில் இவங்க வாக்கிங், பல பயணங்கள், இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சுட்டு வர்றது ரொம்ப அற்புதம். இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு சில திதிகள் ஆகாது. அதை பற்றியான விவரங்களை நான் அடுத்தடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ராசியினுடைய அடுத்தது விருட்ச வழிபாடு. விருட்சம்னா என்ன? மரம். எந்தெந்த மரத்தை எந்தெந்த நேரங்களில் எந்தெந்த கோயில்களில் வழிபட்டிங்கன்னா அற்புதங்கள் வந்து உங்களுக்கு சேரும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த நட்சத்திரக்காரவங்க எப்பயுமே பண வரவுக்குன்னு சொல்லிட்டா அஸ்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரத்தை இவங்க எடுத்து கையாண்டாங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமாக பண வரவுக்கு தடை இல்லை. திங்கட்கிழமை உகந்த நாள், பௌர்ணமி உகந்த நாள். இந்த அஸ்த நட்சத்திரத்தினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய அத்தி மரம், காட்டாத்தி மரம்னு சொல்லக்கூடிய இந்த 2 மரங்களை இவங்க வணங்கி வழிபட்டு வந்தாலோ, அத்திப்பழம், இவங்க அத்தி மரத்தை, நாட்டு அத்தி மரத்தை வழிபட்டுட்டு வந்தாலோ இவங்களுக்கு செல்வ நிலையில் எந்த தடையும் இருக்காது. அப்படி அத்தி மரம் இருக்கக்கூடிய கோயில்கள் என்னென்ன அப்படிங்கிறத அஸ்த நட்சத்திரங்கிற குறிப்பில் இருக்கும். அந்த குறிப்பை நீங்கள் நம்ம சேனலில் பதிவு பண்ணிவிட்டு போய் பாருங்கள். அந்த கோயில்களுக்கு போயிட்டு வாங்க. இப்போ சொந்த நட்சத்திரம், அதாவது இவங்களுக்கு உரிய நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி அலரி மரம், அரளி மரம், இந்த 2 மரங்கள் தான் இவங்களுக்கு வந்து சொந்த நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துடைய கோயில்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதம் நடக்கும். ஆனால் ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு காரிய காரணத்தோடு போகலாம். அஸ்தம் உங்களுக்கு பணவரவுக்கு எதிர்பாராத உழைக்காத காசு, திடீர் அஸ்த யோகம் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மூல நட்சத்திரமும் சதய நட்சத்திரமும் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். அந்த நட்சத்திரத்துடைய விருட்சம் எது, அந்த நட்சத்திரத்துடைய வழிபாட்டு முறை என்ன அப்படிங்கிறத மூல நட்சத்திரத்தினுடைய குறிப்பையும், சதய நட்சத்திரத்துடைய குறிப்பையும் நீங்கள் நம்மளுடைய வீடியோ பதிவிலேயே பார்க்கலாம். அதோடைய ஸ்தலங்கள் எங்கெங்கே இருக்குது, கோயில்கள் எங்கெங்கே இருக்குங்கிறதையும் நாங்கள் சொல்லிடுவோம். அங்கே போயிட்டு வழிபட்டு வாங்க. இப்போ உத்திர நட்சத்திரத்தினுடைய கோயில்கள், உத்திர நட்சத்திர வழிபாட்டுக்கு உரிய கோயில்கள், அரளி மரம் எங்கெங்கே இருக்குது, செவ்வரளி மரம் எங்கெங்கே இருக்குது, அந்த கோயில்களில் போய் வணங்கிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் என்னென்னுங்கிறத நீங்கள் பார்த்துங்க. பக்கத்தில் நீங்கள் அரளி மரம் இருந்தால் கூட நீங்கள் போய் வணங்கிட்டு வரலாம். அதனுடைய பூக்களை எடுத்து சாமிக்கு நீங்கள் வந்து மாலை கட்டி கொடுக்கலாம். சில கோயில்களில் அதை அனுமதிக்க மாட்டாங்க, சில கோயில்களில் அனுமதிப்பாங்க. உங்களுடைய பூஜை அறையில் அதை எடுத்துக்கொண்டு வந்து திங்கக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை, இந்த 2 நாட்களையும் தேர்வு செய்து கொண்டு நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான விஷயங்கள் நடக்கும். இப்போ உங்களுக்கு என்னென்ன கோயில்கள் அப்படின்னு பார்க்குறோம். உங்களுடைய உத்திர நட்சத்திரத்துக்கு வழிபடக்கூடிய கோயில்கள், பணவரவுக்கான விஷயங்கள் தனி, அதோடைய கோயில்கள் தனி. அதாவது அந்தந்த நட்சத்திரம் எதுன்னு சொல்லிட்டோம். நார்மலாக உங்களுக்கு பணவரவுக்கு அஸ்த நட்சத்திரம் கையில் எடுத்துங்க. உங்களுக்கு அடுத்தது அதிர்ஷ்டம், எதிர்பாராத பணம் வர்றதுக்கு மூல நட்சத்திரத்தையும் சதய நட்சத்திரத்தையும் கையில் எடுத்துங்கன்னு சொல்லிட்டோம். இந்த நட்சத்திர குறிப்பை நம்ம சேனலில் நீங்கள் பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கோயில் ஒவ்வொன்றா நோட் பண்ணிக்கங்க. அருள்மிகு லட்சுமி நரசிம்மர் திருக்கோயில், சிங்கிரி கோயில் அப்படின்னு சொல்லக்கூடியது வேலூர் பகுதியில் இருக்கக்கூடிய கோயில். வணங்கி அருள் பெறுங்க. 2வது கோயிலா அருள்மிகு சாமுண்டி அம்மன் திருக்கோயில், சாமுண்டிபுரம், கம்பம், தேனியில் இருக்குது. வணங்கி அருள் பெற்றுக்கொள்ளுங்கள். 3வது கோயிலா அருள்மிகு திருநெடுங் கலநாதர், நித்திய சுந்தரேஸ்வரர், மங்களாம்பிகை, ஒப்பிலா நாயகி திருக்கோயில், திருநெடுங்குளம், திருச்சிராப்பள்ளியில் அமர்வு இருக்குது. போய் வணங்கி அருள் பெற்றுக்கொள்ளுங்கள். அருள்மிகு மசினி அம்மன் திருக்கோயில், மசினீனாங்குடி, நீலகிரி, அங்கேயும் போய் நீங்கள் வழிபட்டு வந்துக்கலாம். யார் யாருக்கு எங்கே இந்த கோயில் எவ்வளோ அருகாமையில் இருக்கோ அந்தந்த கோயில் அருகாமையில் போய் நீங்கள் வணங்கிட்டு வர்றது சிறப்பு.
அருள்மிகு சிதம்பரேஸ்வரர் சிவகாமி சுந்தரி சாத்தூர் விருதுநகர். அடுத்த கோயில் அருள்மிகு கரவீரநாதர் பிரம்ம புரீஸ்வரர் பிரந்தியட்ச மின்னம்மை திருக்கோயில் கரைவீரம் திருக்கண்ணாமங்கை திருவாரூர். இந்த கோயிலுக்கு போயிட்டு அருள் பெற்று வாருங்கள். அருள்மிகு காளீஸ்வரர் காமகோட்டத்து நாச்சியார் ஒட்டங்குடி குளிக்கரை குடவாசல் திருவாரூர். இந்த கோயிலுக்கு போய் நீங்கள் வழிபட்டுட்டு வரலாம். அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோயில் குமரிகிரி சேலம். இந்த கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் வழிபட்டுட்டு வர்றது சிறப்பு. அருள்மிகு புண்ணியகோடியப்பர் இடைவாய்நாதர் அபிராமி உபயா திருக்கோயில் திருவிடைவாசல் குடவாசல் திருவாரூர். இந்த கோயிலுக்கு நீங்கள் போய் வழிபட்டுட்டு வரலாம். சில கோயில்களுடைய ஆசி பெறுறதுக்கு அற்புதம் நடக்கிறதுக்கு இங்கெல்லாம் நீங்கள் போய் வழிபட்டு வரும்போது உங்களுக்கு அற்புதங்கள் நடக்கும். அதே நேரத்தில் இந்த உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மாதுளை பழத்தையும் கோதுமை ரொட்டியும் அதிகம் உணவில் சேர்த்துக்கிறது அற்புதமான விஷயத்தை தரும். இவங்க சாஸ்தா ஐயப்பனை வழிபட்டு வரும்போது மிகப்பெரிய மாற்றம் உங்கள் லைஃப்பில் நடக்கும். சித்தரா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காகபுஜண்டர் ஜீவசமாதி வழிபாடு அங்கே போய் செஞ்சுட்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த காகபுஜண்டர் பற்றியான விவரங்கள் மற்ற அவங்களோட ஸ்தலங்கள்லாம் நம்ம வீடியோ பதிவில் ஏற்கனவே பதிவிட்டிருக்கோம். தேடி அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களை அடுத்த ஒரு நட்சத்திர குறிப்பில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்போ இதே போல் நீங்களும் பிறரும் நன்மை பெற வேண்டும் என்று விரும்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான். இந்த வீடியோ பதிவை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நட்சத்திர குறிப்பும் அடுத்த பதிவாக வரும். அதே மாதிரி உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக குறிப்பும் வயது ஒத்து எப்படியெல்லாம் உங்களுக்கு நடந்திருக்குங்கிற குறிப்பும் உங்களுடைய ஜாதக பதிவுகளை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இந்த வீடியோவை பார்த்து ஆதரவு தந்தமைக்கு நன்றி. வணக்கம்.